ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக் வித் ஹனி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ எல்லார் வீடுகளிலும் இருக்கக்கூடிய பூஜை அறையில் தெய்வ கடாட்சியம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான். அப்படி பூஜை அறையை தெய்வ கடாட்சியமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுன்றது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பொதுவாக நம்முடைய வீடுகள் சிறிதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி நம்முடைய பூஜை அறையை கோவிலுக்கு நிகராக பாவிச்சு தான் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும், வாஸ்துப்படி அந்த பூஜை அறை சரியாக இருக்கா அப்படின்றது ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சரியான முறையில் இந்த பூஜை அறையில் நம்ம எல்லாமே வச்சுருக்கோமா அப்படின்ற ஒரு சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்யும். இது எல்லாமே நம்ம இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் வாஸ்து முறைப்படி அந்த பூஜை அறை இருக்கணும். இதில் அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, வீட்டில் பூஜை அறையை ஈசான்ய மூலையில், அதாவது வடகிழக்கு பகுதியில் பூஜை அறையை அமைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி இருக்கிறவாறு நம்ம சாமி படங்களை மாட்டியிருக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் ரொம்பவே பெரிய ஒரு உருவமாக இருக்கக்கூடாது அப்படின்னும், ரொம்ப அளவில் சிறிய உருவங்களாக இருக்கிற மாதிரியான விக்கிரகங்களை வச்சு வழிபடுறது குடும்பத்துக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அடுத்தபடியாக பூஜை அறையில் விளக்கு, இந்த விளக்கு அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வரும். அதாவது ஒரு சிலர் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் 5 முகம் வைப்பாங்க, ஒரு சிலர் 2 விளக்கு காமாட்சி விளக்கு சேர்ந்த மாதிரி வச்சு பொருத்துவாங்க. இதில் எதெல்லாம் நல்லது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் வீடுகளில் ஒத்தப்படை எண்ணிக்கையில் விளக்கு பொருத்துறது அப்படின்றது ஒரு பழக்கமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க 1, 3, 5, 7 இந்த மாதிரியான விளக்குகளை பயன்படுத்தி விளக்குகளை ஏற்றலாம். இதே மாதிரி இரட்டை விளக்குகள் 2 காமாட்சி விளக்கு வச்சு பொருத்துறவங்க இருப்பாங்க. அவங்களோட வீட்டு அந்த பாரம்பரிய பழக்க வழக்கம் எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே கடைபிடிக்கிறது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது ஒற்றைப்படையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அந்த பழக்க முறைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். நாம் ஏற்றக்கூடிய இந்த விளக்கானது கிழக்கு நோக்கிய திசையில் எரியணும். இல்லை அப்படின்னா வடக்கு நோக்கிய திசை பார்த்து இந்த விளக்கு தீபம் எரியணும். இந்த தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, நிறைய எண்ணெய் இப்போ தீபத்துக்காகவே ஒரு சில எண்ணெய்கள்லாம் வந்திருக்கு. இந்த எண்ணெய்களை எல்லாமே நம்ம பயன்படுத்துறதுன்றது ஒரு தவறான ஒரு நடைமுறை பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை மட்டுமே தீபத்துக்கு பயன்படுத்துறதுன்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த விளக்கு பொருத்தும் போது விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய திரியானது ரெட்டை திரியாக போட்டு பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பூஜை அப்படின்றது பார்த்திங்கன்னா, காலை சூரிய உதயத்துக்கு அப்புறமும் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் 2 நேர பூஜை செய்யணும் அப்படின்றது ஒரு வழக்கம். ஆனால் எல்லாராலையும் வேகமாக போயிட்டு இருக்க இந்த உலகத்தில் 2 நேர பூஜைன்றது நம்மளால் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் ஒரு நேரமாவது அந்த விளக்கு அப்படின்றது நம்ம வீட்டில் எரியணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜை அறை அப்படின்றது நம்ம தெய்வத்துக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தேவையில்லாத பொருட்களை அங்கே நிரப்பி குப்பைகளை அங்கே சேர்க்கக்கூடாது. இதனால் அந்த தெய்வ சக்தி அங்கே குறையும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருடைய பூஜை அறையிலையும் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நீர் கட்டாயம் வைக்கணும். இந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடிய நீரின் மூலமாக நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ளே கிரகிக்கப்படும் அப்படின்றதும், அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடிய நீரை தினந்தோறும் மாற்றணும் அப்படின்றது முக்கியமான ஒரு குறிப்பு. ஒரு சிலர் வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வச்சுட்டு அதை மாற்றவே மாட்டாங்க. 2 வாரம் 1 வாரத்துக்கு அப்புறமா தான் மாற்றுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. தண்ணி என்ன செய்யும், பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல சக்திகளை கிரகிக்கும். தண்ணீரை நம்ம மாற்றும் போது இந்த தண்ணியை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க செடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியே இருக்க செடியிலையோ வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடங்கள்லையோ நம்ம ஊற்றுறது சிறப்பு. வீட்டுக்கு வெளியே நம்ம கால் மிதிப்படாத இடங்களில் இந்த தண்ணியை தெளித்து விடுறது சிறப்பு. கூரைக்கு மேல் நம்ம ஊற்றும் போது வீட்டில் தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூரைக்கு மேல் நம்ம ஊற்றுறதுன்றது இப்போ எல்லார் வீடுகள்லையுமே கூரை அப்படின்றது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு மேலே தெளித்து விடலாம். ஸோ தெளித்து விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை அடுத்து புதிதாக ஒரு தண்ணியை மாற்றிக்கலாம்.
பூஜை அறையில் உள்ள விக்கிரகங்களுக்கு, அதாவது பொதுவாகவே பூஜை அறையில் வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது ஒரு சின்ன நெய்வேத்தியம் மாதிரி ஏதாவது வைக்கணும். ஒரு சின்ன கல்கண்டையாவது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சாமிக்கிட்ட வைக்கிறது சிறப்பு. டெய்லி வந்து நம்ம வைக்கக்கூடிய பால், பழங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து ஒரு பிரசாதமாக வந்து படைச்சு வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பூஜை அறையில் இருக்கக்கூடிய மலர்களை வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே வைக்காமல் அதை மாற்றுறது சிறப்பான ஒரு விஷயம். தினந்தோறும் வந்து புது மலர்களை வைக்கணும். அப்படி வைக்க முடியலை அப்படின்னாலுமே பழைய மலர்களை வந்து எடுத்துட்டு சுத்தமாக வச்சுக்கிறது சிறப்பான ஒன்று. சில வீடுகளில் மணி அடித்து சாமி கும்பிடுறத பார்த்துருப்போம். இந்த மணி அடித்து சாமி கும்பிடுறதுமே வந்து துர்சக்திகள் வந்து நெருங்காமல் இருக்கிறதுக்காக தான். மணியோட ஓசையானது வந்து கெட்ட சக்தியை வந்து விரட்டி நல்ல தெய்வீக சக்தியை வந்து வீட்டில் நிலவ செய்யும். மணியோசை அடித்து சாமி கும்பிட்றதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி வீட்டில் வந்து சகல சௌபாக்கியங்களும் வந்து நிரம்பும். தெய்வ சக்தி வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கும். அதே மாதிரி பூஜை செய்யும்போது விளக்கு பொருத்தும் போதும் ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பூஜை செய்பவங்களோட வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வீட்லேயும் கட்டாயம் கடைப்பிடிங்க. இப்படி நீங்கள் கடைப்பிடிக்கும் போது உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையும் உங்கள் வீட்டிலையுமே வந்து தெய்வ கடாட்சியமும் நல்ல சக்தியும் வந்து கட்டாயம் நிரம்பி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதே மாதிரி இன்னும் பயனுள்ள ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.